சிவன் செயல். திருச்சிற்றம்பலம். ஆடி அமாவாசை. அனைவரும் கைலாய காட்சியை கண்டிருப்பீர்கள். சிலர் காண முடியவில்லையே என்று ஏங்கிக் கொண்டும் இருப்பீர்கள். அவர்களுக்காக தான் இந்த பதிவு. நீங்கள் உண்மையான தொண்டரா, உண்மையான அன்பு கொண்டவரா, கண்டிப்பாக கைலாய காட்சியை நீங்கள் எங்கும் போக வேணாங்க. உங்கள் ஊரில் இருக்க சிவபெருமான் உங்களுக்கு கைலாய காட்சியை உங்கள் ஊரிலே காமிப்பாருங்க. இதெல்லாம் நடக்கும். நாம் கைலாய காட்சியை காண வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் நமக்கு மேலோங்கி இருக்கணும். நாம் அதுக்கு என்ன செய்வேன்னு தெரியுமா? குருவருள் பெற வேண்டும். குருவருள் எப்படி பெற முடியும்? குருநாதர் சொன்ன நெறியில் நிற்க வேண்டும். அடியேன் குருநாதர் என்ன தெரியுமா சொல்வார்? பெரிய புராணத்தை தான் காமிப்பார். பெரிய புராணம் சொன்னபடி வாய வேண்டும், வாய முயற்சி செய்ய வேண்டும். அதுபடி தான் திருநாவுக்கரசு பெருமான் திருவரலாற்றை கடந்த ஒரு மாதமாக படித்தோம். அது அப்பர் சுவாமி கைலாயத்திற்கு சென்று அந்த திருவரலாற்றை ஒரு மாதமாக படித்தேங்க. குருநாதர் கருணை செய்தார். குருநாதரே இல்லம் தேடி வரும் சூழல் ஏற்பட்டதுங்க. ஆடி அமாவாசை நாளில் குருநாதர் வந்தார். வந்ததோடு மட்டுமல்லாமல் என்ன தெரியுமா சொன்னார்? நீ மாலை கோயிலுக்கு போப்பான்னார். நான் குருநாதர் வந்தது வரையே கைலாய காட்சி என்று நினைத்து கொண்டிருந்தோம். குருநாதர் மாலை கோவிலுக்கு போப்பானார். கோவிலுக்கு போனால் அங்கே அற்புதமான கைலாய காட்சி கண்டு மனம் முருகி நின்றோங்க. அதனால் நாம் செய்ய வேண்டியது குருவருள் பெறணுங்க. குருவருள் பெறுவதற்கு பெரிய புராணம் பாராயணம் செய்ய. அப்படி குருவருள் பெற்றால் கண்டிப்பாக திருவருளால் நாம் நம் ஊர்லேயே கைலாய காட்சியை காணலாம். நமச்சிவாய வாழங்க. அத்துணையாவது நமச்சிவாயங்க.